வணக்கம். SS தமிழ் நியூஸ்க்காக ஜான்சி ராணி. புழல் திருமூலநாத சுவாமி திருக்கோவில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம். சென்னை அடுத்த புழலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத ஸ்ரீ திருமூலநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த பழமை வாய்ந்த கோவிலில் அன்னதான திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்து அறநிலையத்துறைக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்களுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய அறுசுவை உணவு அன்னதான திட்டத்தினை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். மேலும் நாள்தோறும் இந்த ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் இந்து அறநிலையத்துறை ஆணையர் ஸ்ரீதர், இணை ஆணையர்கள் லட்சுமணன், முல்லை, உதவி ஆணையர் சிவகுமார், திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ரவி, அறங்காவலர்கள் குணசேகரன், லட்சுமி நீதிராஜன், மண்டல குழு தலைவர் நந்தகோபால், மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் நாராயணன், வட்ட செயலாளர்கள் சந்துரு, குப்பன், சுந்தரேசன் மற்றும் சரவணன், அன்பரசு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பக்தர்கள், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் திருக்கோவில் செயல் அலுவலர் குமரன் அனைவருக்கும் நன்றி கூறினார்.